இன்று முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமன் பறந்து போ. இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஒரு படத்துடைய டைரக்டருக்கு அந்த படத்துடைய டியூரேஷன் எவ்வளவு நேரம் வரும்னு கதை எழுதும் போதே தெரியுமா அல்லது படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நல்ல அனுபவம் மிக்க இயக்குனர்கள் கதை எழுதும் போதே இந்த படம் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தமிழ் கலாச்சார திரைப்படங்களை இயக்குறதுல சிறந்த தமிழ் இயக்குனர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழ் கலாச்சாரம் சார்ந்த படங்களை இயக்குவதிலே வல்லவர்கள் என்று 2 ராஜாக்களை சொல்லலாம். ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று கஸ்தூரி ராஜா. நடிகை சரிதா அளவுக்கு விஜய் சந்திரசேகரால் ஏன் ஜொலிக்க முடியல, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சரிதா, விஜய் சந்திரசேகர் இருவரும் சகோதரிகள் அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 5 விரல்களும் ஒரே மாதிரியாவா இருக்கு? தான் எந்த மாதிரியான படங்களை எடுக்கணும்னு ஹச் வினோத் நினைச்சாரோ அந்த பாணி படங்களை தான் பண்றாரான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. சாய் சித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஹெச் வினோத் வரும்போது நிச்சயமாக உங்களுடைய இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்கு நான் பெற்று தருகிறேன். அனிருத்துடைய பாடல் வரிகள் புரியல, ரொம்ப இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனா கூலி படத்துடைய பாடல்கள் யூசுவலான அனிருத் இல்லாம ஒரு வித்தியாசமான மெலடியில பண்ணியிருந்தாரு. அந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து அனிருத் கிட்ட இந்த மாதிரியான மென்மையான இசை எதிர்பார்க்கலாமான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரியான பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு எந்த இசையமைப்பாளரும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் அனிருத்தும். அவரும் வித்தியாசமான பாடல்கள் தான் படத்துக்கு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி மென்மையான பாடல்கள் நிச்சயமாக அனிருத் தருவார். கூலி படத்துடைய தியேட்டர்கள் ரைட்ஸ்க்காக வெளி மாநிலங்கள் மற்றும் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பெரிய போட்டி நடக்கிறதாகவும் இதனால அந்த படத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு சன் பிக்சர்ஸ் கிட்ட பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் செய்தி வருது. அது உண்மையா? அப்படின்னா சன் பிக்சர்ஸ்க்கு இந்த படம் ஒரு லாபகரமான படமா அமையுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையிலே சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு தருகின்ற படமாக அந்த படம் அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படத்தை வாங்குவதற்கு போட்டா போட்டி நடக்குதுன்னா சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த படத்தை கொடுக்க போகிறாங்க. அவ்வளவுதானே. இதில் குழப்பமடைய என்ன இருக்குது? ஒரு யூடியூப் சேனலில் சிவகார்த்திகேயன் அண்ட் நயன்தாரா 2 பேரோட ஐடிவிங்கும் சேர்ந்து தனுஷுடைய பேரை ஸ்பாயில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனை பற்றி நெகட்டிவான விஷயங்களை சொல்லி அவரை ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரை பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனும் தனுஷும் எதிரி ஆகிட்டாங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து ஷாம் கேட்டிருக்காங்க. ஒரு செய்தியை கேட்கும் போதே அதனுடைய நம்பகத்தன்மையை பற்றி பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய அடிப்படையில் நீங்களாக இது சரியான செய்தியா இல்லையா என்பதை ஊகித்து கொள்ள வேண்டியதுதான். ஒரு யூடியூப் சேனலில் வெளியாகின்ற செய்தியுடைய நம்பகத்தன்மையை பற்றி இன்னொரு யூடியூப் சேனலில் கேள்வி கேட்டு எப்படி தெளிவு பெற முடியும்? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு சரித்திர படம் வெற்றி அடைஞ்சது. அந்த மாதிரியான ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல எதிர்பார்க்கலாமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நம்முடைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் மனது வைத்தார்கள் என்றால் அடுத்த வருட இறுதியிலே கூட அப்படி ஒரு சரித்திர படத்தை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏஐ நாலேஜ் அண்ட் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தால் போதும் ஒரு படத்தை தயாரிச்சிடலாம். சினிமா ஒரு குடிசை தொழிலாக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு சவுதியிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு திரைப்படத்தை கூட தயாரித்து விடலாம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் குடிசை தொழில் போல சிக்கனமாக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. சாமுண்டி படத்துடைய டைட்டில் கார்டில் நட்புக்காக தேனி பன்னீர்செல்வம் எம்எல்ஏ அப்படின்னு வரும். அவர் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களா? அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரான்னு நியூ ஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. சாமுண்டி படத்துடைய டைட்டிலில் இடம்பெற்றிருந்த தேனி பன்னீர்செல்வம் ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் இல்லை. இவர் சாமுண்டி படத்தை இயக்கிய மனோஜ்குமாருடைய மிக நெருங்கிய நண்பர். சாமுண்டி படத்துலையும் ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். அந்த படம் தவிர பார்த்தீங்கன்னா மனோஜ்குமாருடைய இயக்கத்தில் உருவான வானவில் படத்திலும் இந்த பன்னீர்செல்வம் ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருந்தார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் நடிக்கிற படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாகும்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஹரியுடைய இயக்கத்திலே பிரசாந்த் நடிக்கின்ற படத்தினுடைய தொடக்க விழானதை பற்றித்தான் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்தனவே தவிர அதற்கு பின்னால் அந்த படம் என்னாச்சு அப்படின்றத பற்றி தகவலே இல்லை. அதனால்
சமீபத்திலே அந்த படத்தினுடைய டைட்டில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் சினிமாவில் கதாநாயகன் அண்ட் வில்லன் 2 வேஷத்திலேயே நடித்த முதல் நடிகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கதாநாயகன் வில்லன் ஆகிய 2 பாத்திரங்களும் முதலாக தமிழில் நடித்ததுன்னா பியு சின்னப்பாவை சொல்லலாம். உத்தமபுத்திரன் அப்படின்ற படத்தில் அப்படிப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார் அவர். ஜெயிலர் படம் வெற்றி அடைஞ்சப்போ மல்டி ஸ்டார் காஸ்டிங் அண்ட் தமன்னாவுடைய டான்ஸ் தான் அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரைடு 2 படத்தில் தமன்னா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையல. மல்டி ஸ்டார் காஸ்டிங் நடிச்சிருந்த கண்ணப்பா படமும் 30 கோடி வசூலை கூட தொடலை. அப்படி இருக்கும்போது ஜெயிலர் படம் மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது? மல்டி ஸ்டார் காஸ்டிங் அண்ட் தமன்னாவுடைய டான்ஸை விட அந்த படத்தில் திரைக்கதை சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத ஏன் மறுக்கிறாங்க? இது ரஜினி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி தான் காரணம்னு எடுத்துக்கலாமான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்துடைய வெற்றிக்கு தமன்னாவுடைய நடனம் தான் காரணம் அப்படின்னு யார் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த விமர்சனம் தவறான விமர்சனம் தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றியிலே தமன்னாவுடைய அந்த பாடல் காட்சிக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பஞ்சவசனங்கள் இருக்குதான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று தனியாக பஞ்சவசனங்கள் எல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வசனமானாலும் ரஜினிகாந்த் பேசுகின்ற செயலியே அது பஞ்சவசனம் ஆகிவிடும். அஜித் கேட்கிற சேலரி அவர் படத்துடைய வியாபாரத்தை விட அதிகமா இருக்கிறதால வேல்ஸ் அந்த படத்தை கைவிட்டது அவர் தகவல்கள் உண்மையா? குட் பேட் அகிலி நல்ல வசூலை கொடுத்திருந்தாலும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டது அஜித்தோட சேலரி தான் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த விஷயம்லாம் அஜித்துக்கு தெரியுமான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. கடந்த வாரம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ அஜித் திரைப்படத்தை பற்றி அவர்கிட்ட நான் கேட்டேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் முடிவாகலை அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் சொல்லலை. அதனால் கேள்விப்பட்ட தகவலோ அல்லது யூடியூப்பில் பார்த்த தகவலோ 100% சரியான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஐ படத்துக்கு பிறகு விக்ரம் அண்ட் இயக்குனர் சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த படமும் பண்ணல. இவங்க 2 பேரும் இணைஞ்சு மீண்டும் படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே விக்ரம் சங்கர் ஆகிய இருவரும் சந்தித்து பேசியிருக்காங்க. அதனால விக்ரமுடைய இயக்கத்திலே சங்கர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்கிறது. பெருந்தலைவர் காமராசர் ஏதாவது திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் திரைப்பட விழாக்களிலே கலந்து கொண்டதாக தெரியல. ஆனால் ஒரு சில திரைப்படங்களை அவர் பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்த திரைப்படங்களிலே ஒன்று சினிமா பைத்தியம் என்ற திரைப்படம். ஏஎல் சீனிவாசனுடைய தயாரிப்பிலும் முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலும் உருவான திரைப்படம் அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்திருந்த அந்த படத்தில் பிரதான வேடத்தில் நடித்திருந்தவர் ஜெய்சங்கர். அந்த படத்திலே கமல்ஹாசனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தை பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தார். அவர் அந்த படத்தை அப்போது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் அமைந்திருந்த திரையரங்கிலே பார்த்தபோது அவருடன் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. நடிகர் அமிதாப் பச்சன் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் மற்றும் தோனி இவங்கெல்லாம் தமிழில் பேசுவாங்களான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. 2 பேருமே தமிழ் கொஞ்சம் பேசுவாங்க. பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகிற படங்களுடைய பாடல்களை எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதுவாங்களா அல்லது ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுதிட்டு மற்ற லாங்குவேஜுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களான்னு தலையம்பாலத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. பேன் இந்தியா படங்களிலே வருகின்ற பாடல்களை மற்ற மொழியில் மொழி மாற்றம் மட்டும் செய்ய மாட்டாங்க. அந்தந்த மொழியிலே உள்ள கவிஞர்களை வைத்து அதற்கான பாடல்களை எழுதுவார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் வாலி பல மேடைகளில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. MS விஸ்வநாதனை சந்திப்பதற்கு முன்னால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லை, அவரை சந்தித்ததற்கு பின்னாலே எனக்கு சாப்பிடவே நேரம் இல்லை என்று. அந்த அளவுக்கு திரைப்படங்களிலே பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பை வாலிக்கு வாரி வழங்கியவர் MS விஸ்வநாதன் என்றால், அப்படிப்பட்ட MS விஸ்வநாதன் கிட்ட வாலியை அறிமுகம் செய்து வைத்த பெருமை தயாரிப்பாளர் சுலைமான் அவர்களையும் கதாசிரியர் மாரா அவர்களையுமே சேரும். கதாசிரியர் மாராவுடைய நண்பரான சுலைமான் பத்மா பிலிம்ஸ் என்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தில் பாட்டு எழுதுவதற்காகத்தான் முதலாக வாலி சென்றார். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் KV மகாதேவன். அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் மேலே அவருக்கு அவ்வளவு பிடித்தம். அதன் காரணமாகவோ என்னவோ வாலி எழுதிய எந்த பாடலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர். பொதுவாக இசையமைப்பாளர் ஒரு பாடலாசிரியருடைய பாட்டை ஏற்றுக்கலைன்னா தயாரிப்பாளர் என்ன செய்வார்? உடனடியாக அந்த பாடலாசிரியரை மூட்டை கட்டி அனுப்பிவிட்டு எந்த பாடலாசிரியரை அந்த இசையமைப்பாளர் விரும்புகிறாரோ அந்த பாடலாசிரியரை ஒப்பந்தம் செய்வார். ஆனால் அந்த தயாரிப்பாளரான சுலைமான் அதை செய்யவில்லை. இவர் ரொம்ப நல்லா பாட்டு எழுதுவார், இந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்லி KV மகாதேவனை அந்த பாடல்களுக்கு
இசையமைக்க வைத்தார். அதுக்கு பின்னால் தான் தயாரிப்பாளர் சுலைமானும் கதாசிரியர் மாராவும் முக்தா பிலிம்ஸ் அலுவலகத்துக்கு வாலியை அழைத்து சென்று முக்தா பிலிம்ஸ் வி சீனிவாசன் கிட்ட அவரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த அறிமுகம்தான் இதயத்தில் நீ என்ற படத்திலே பாடல்களுக்கான வாய்ப்பை வாலிக்கு பெற்று தந்தது. வாலியுடைய வாழ்க்கையே மாற்றியது. இந்த காட்சியில் இப்படி நடிக்கலாமா இப்படி நடிக்கலாமான்னு மாறுபட்ட நடிப்பெல்லாம் தருவாரா, இல்லை ஒரே மாதிரி நடிப்பார்? இல்லை சார், அவர் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டு அந்த இடத்துல அவருக்கு என்ன இயல்பாக என்ன தோணுது அது. இப்போ ஒரு இடத்துல அழுகணும், வரவே இல்லை அவருக்கு. கௌதம் வாசுதேவனோட உங்களுக்கு எப்போ பழக்கம் சார்? கற்றல் தமிழ் படம் பார்த்துட்டு பிடித்த அந்த படத்தை பண்ணிட்டு அவர் சொன்னார் வந்து, அப்போ வந்து அவர் இந்த படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், சூர்யா சாரோட வாரணமாயிரம் நினைக்கிறேன். அதில் தான் அதில் பொண்ணை தேடி அமெரிக்காவுக்கு போவார். அப்போ அவங்களுக்கு கதையில் அப்போ என்ன சொன்னார், கதையில் அவ்வளோ அமெரிக்காக்கெலாம் போவாங்களா போக மாட்டாங்களா, அப்படி எப்படி போவாங்கன்னு கேள்வி வந்துட்டு. அந்த நடிப்பு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற இயக்குனர் வந்து மிஷ்கின் இல்லை? ஆமாம், அவர் தங்கமீன்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மிஷ்கின் கிட்ட ஒரு பிரதர்வுட் சார். இப்போ இல்லை, உங்களை வந்து பாரதி ராஜா மாதிரி மிக அதிகமான அளவில் நேசிக்கிற ஒரு இயக்குனராக அவரை பார்க்குறேன். பாரதிராஜா சார் வந்து எப்படி இருக்குன்னா, பாரதிராஜா சாரோட அன்பு வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.